இந்த பொட்டலுக்கு ஏன் மகரநோம்பு பொட்டல்னு பேர் வந்தது உங்களுக்கு தெரியுமா? காரைக்குடி சீரீஸ்ல 26வதா பார்க்க போறது மகரநோம்பு பொட்டல். அதாவது அந்த காலத்துல தேவகோட்டை ஜமீன்தார் கோவிலூர்ல உள்ள கொற்றவாளீஸ்வரர் கோவில், காரைக்குடியில உள்ள கொப்புடையம்மன், நகர சிவன் கோயில்ல உள்ள சுந்தரேஸ்வரர், நாவனாபுதூர்ல உள்ள கிருஷ்ணமூர்த்தி பெருமாள், இவங்க 4 பேரும் தசமி அன்னைக்கு அம்பு விடுறதுக்காக இந்த பொட்டலை தானமா கொடுத்தாரு. அதனாலேயே இந்த பொட்டலுக்கு மகரநோம்பு பொட்டல்னு பேர் வந்துச்சு. இங்க மொத்தம் 4 தேர் தூண் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் கோவிலூர் கொற்றவாளீஸ்வரர் கோயிலோடது. கும்பாபிஷேகம் வேலை போயிட்டதுனால இந்த வருஷம் சாமி இங்க அம்பு விட வரல. அது மட்டும் இல்ல, பல வருஷமா இந்த சாமி தான் ஃபர்ஸ்ட் அம்பு விட்டுட்டு இருந்ததா சொல்றாங்க. இந்த தூணு கொப்படையம்மனோடது. காரைக்குடியோட கிராம தேவதை தான் நம்ம கொப்படையம்மன். இங்க 3 சாமியோட ஒரு அம்மன் அம்பு விடுறது ஒரு ஸ்பெஷல்ங்க. இந்த தேர் தூணு நகர சிவன் கோயில் சுந்தரேஸ்வரரோடது. இந்த தேர் தூணு நாவனாபுதூர்ல உள்ள கிருஷ்ணமூர்த்தி பெருமாளோடது. 100 வருஷம் கடந்து பல நூற்றாண்டுகளா இந்த தசமிக்கு மகரநோம்பு பொட்டல்ல சாமி அம்பு விட்டுட்டு இருக்கு. மொத்தம் இங்க 10 அம்பு விடுறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த அம்பை பிடிச்சா ஆண் குழந்தை பிறக்கும்னு ஐதீகம். அடுத்த காரைக்குடி சீரீஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.